வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பான கடாய், தோசைக்கல் அந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும். அதாவது கறி பிடிச்சி போயிட்டு நிறைய வந்து பொருட்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அப்படிங்கிறத விட நிறையவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கோடு அப்படியே வந்து இந்த கடாய் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்காமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி வந்து இருக்கிற கறி பிடிச்ச கடாயாக இருந்தாலும் சரி, தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, என்ன பொருளாக பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கேன். அதாவது அந்த கடாய் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துணி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். துணி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை பிழிஞ்சு சாறு சேர்த்துக்கோங்க. நான் எலுமிச்சம்பழம் இல்லை அப்படிங்கிறதுனால வெறும் அந்த தோல் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். அந்த தோல் வந்து ஒரு 2லேருந்து 3 தோல் கூட நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து அந்த தண்ணியிலே அப்படியே வந்து சேர்த்து விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லிக்கெல்லாம் வந்து போடுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருட்கள் மட்டும்தான். எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடாயை இந்த மாதிரி உள்ளே வந்து சேர்த்து விட்டுருங்க. இந்த கடாய் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அதை வந்து ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு, ஸ்க்ரப்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு ரூ. 10 ரூ. 15 செலவில் இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். உப்பு காய்க்குதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நிறைய கலரில் இருக்குது. ஸோ கலரில் எந்த கன்ஃப்யூஸும் வந்து உங்களுக்கு வேண்டாம். எந்த கலராக இருந்தாலுமே தாராளமாக வாங்கிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பீஸ் மட்டும் நான் தனியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக பாத்திரத்தில் பிடிச்சிருக்க கறியை வந்து தேய்ச்சி கழுவுறது அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கோடு சேர்த்து அந்த பட்டையே அப்படி படிஞ்சிருக்கு அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், தேய்க்கவே முடியாது. அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்து போட்டு அதை வந்து பண்ணோம். இப்போ அந்த சாண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன்ல, அதை வந்து அந்த கடையோட பின்பக்கத்தில் நான் அந்த மாதிரி தேய்ச்சி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கலர் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு போகுது அப்படின்னு. அதாவது அந்த கருப்பு கலர், அந்த கறி வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அழகாக எவ்வளோ கறி பிடிச்ச கடாயாக இருந்தாலுமே நிமிஷத்தில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ இந்த கடாயை பாருங்கள், நல்லா நான் வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முன்னாடி நான் காமிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இந்த கடாய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உப்பு காகிதத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, பாத்திரங்கள்லாம் என்னைக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா, எண்ணெய் பிசுக்கு, கறி பிடிச்ச பாத்திரங்கள், தோசை தவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையுமே நீங்கள் வந்து பளபளன்னு பளிச்சுன்னு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஏதாவது வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு எண்ணெய் கடாய் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப மோசமாக கறி அந்த எண்ணெய் படிஞ்சு போய் இருக்கும். அதெல்லாம் கூட கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை தவா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இரும்பில் இருக்கக்கூடிய தோசை தவாவாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை சப்பாத்தி கல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான்ஸ்டிக்குக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, தவா வந்து டேமேஜ் ஆகிடும். இரும்பு அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து உள்ளே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேய்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் அந்த கல்லை வந்து அடுப்புலேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கல் வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா கூட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாகும்போதே நீங்கள் இந்த மாதிரி உப்பு காகிதத்தை வச்சு அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வந்து நான் சப்பாத்திக்காக மட்டும் யூஸ் பண்ணுற கல் அப்படிங்கிறதுனால நான் நடுவில் எல்லா இடத்துலையுமே வந்து போட்டு தேய்க்கிறேன்.
இதுவே நீங்க தோசை கல்லுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தோசை கல்ல வந்து நடுவுல நமக்கு தோசை ஊத்துறதுக்கு வராது இல்லையா? ஸோ கிளீன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு தடவ சீசனிங் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. சும்மா லைட்டா வெங்காயத்த போட்டு அதில வதக்கினதுக்கப்புறமா ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அதுக்கப்புறம் அந்த முட்டைய திருப்பி போட்டு எடுத்துட்டு, நீங்க வந்து நார்மலா தோசை ஊத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சு எடுக்கிறதுனால, நமக்கு அந்த தோசை கல்ல வந்து சரியா தோசை வராதுல்ல. ஸோ புதுசா இருக்கிற மாதிரி வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு தோசை கல்லுமே வந்து மாறிரும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து டிவி பார்க்குற கேப்லேயே ரொம்ப அழகாக அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போய் வச்சு ஃபுல்லாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் அந்த காகிதத்தை ஒரு துண்டை கிழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உட்காந்து தேய்க்க சொன்னீங்கன்னா அழகாக தேய்ச்சி கொடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட என்னோடய தோசைக்கல் இந்தளவுக்கு பளிச்சுன்னு புதுசு போல் இல்லைங்க. ஒரு மாதிரி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எப்படி பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே வீட்டில் கறி பிடிச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் தோசை தவாலாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த உப்பு காகிதத்தை பொறுத்த வரைக்கும் விலையுமே ரொம்ப கம்மி தாங்க. விலை வந்து ரூ. 10, 15, 20, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க உட்காந்து நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களோட க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிடும். ரொம்ப உங்களுக்கு டைமும் எடுக்காது, செலவுமே உங்களுக்கு ரொம்பவே மீதி ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி வளையல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கண்ணாடி வளையல் புதுசாக வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து கையில் போடுறோம் அப்படின்னும்போது பட்டு பட்டுன்னு சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்கிறோம், துணி துவைக்கிறோம் அப்படிங்கிற போது கூட, இல்லை பாத்திரம் கழுவும் போது கூட நமக்கு அந்த வளையல் வந்து பட்டு பட்டுன்னு உடஞ்சி போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி உடையாமல் இருக்கணும் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு லைஃப் வரணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வலையில் வந்து ஒரு 2 மெத்தடில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெத்தட் தான் வந்து பண்ணி காட்டுறேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த வளையல் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வளையல் எடுத்திங்க அப்படின்னா அந்த வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெடிச்சு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். வளையல் வந்து நம்ம கையில் போடும்போது கூட உடஞ்சி போகாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படியே நான் வந்து வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த ஃப்ரீசரில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வளையலை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே நல்லா டைட் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டக்கு டக்குன்னு அந்த உடஞ்சி போகிற பிரச்சனையுமே வந்து இருக்காது. நல்லா உங்களுக்கு லைஃபும் வரும். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சோப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சோப்பாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய லேடிஸ் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க, இல்லைனா ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ் அந்த மாதிரி போகிறவங்களா இருப்பீங்க, இல்லை நம்ம ஒரு வெளியூர் தான் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து சோப்பெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போக முடியாது இல்லையா, ஹேண்ட் பேக்கில். ஒரு சிலர் நினைப்பீங்க ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, சோப்பு வந்து யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சோப்பு நான் வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக துருவி எடுத்திருக்கேன். அதாவது இந்த நம்ம காய்கறி சீவுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா பீலர், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி துருவினீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து துருவி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி துருவின அந்த சோப்போட அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம எங்கே போகிறோம் வரோமா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம், ஒரு கை வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நமக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும். இப்போ சோப்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நனைஞ்சு போகிறதுனால நம்ம பேக்கில் வைக்கும் போதும் கூட இருக்கிற திங்ஸும் வந்து சேர்த்து நனைஞ்சு போகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.